ஹாய் டியர்ஸ், வெல்கம் டு சுகா ஆரி கிரியேஷன்ஸ். நம்ம ஆரி கிரியேஷன்ஸில் இன்றைக்கி டோச்சஸ் கிளாஸ் பார்க்குறோம். ஸோ இந்த டிசைன் பாருங்கள், நெட்டு வித்து சுகர் பீட் உள்ளே வச்சு நம்ம எப்படி பண்ணுறோம். ஸோ இந்த டிசைன் அவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு கம்பி எடுத்துக்கோங்க, டோச்சஸ் கம்பி. இந்த கம்பியில் நம்ம எவ்வளோ டிசைன் வேணாலும் பண்ணலாம். ஸோ இதில் வந்து கட் பீடு வந்து 2 கலர் கொடுக்குறேன் பாருங்கள். ஒன்று கோல்டன் கலர், ஒன்று வந்து சில்வர் கலர். 2 கலரையும் ஒரு நமக்கு எவ்வளோ அளவு வேணுமோ அந்தளவுக்கு கோர்த்துக்கோங்க. கோர்த்து எடுத்துகிட்டு ஒரு பசையோட டப்பா இருக்குல்ல, அந்த மூடி பக்கம், இல்லைன்னா நமக்கு ரவுண்ட் ஷேப்பில் என்ன இருக்கோ பக்கத்தில் அந்த மூடி சேர்த்துக்கோங்க. ஒரே அளவாக எடுத்துக்கோங்க. ஸோ அளவு வந்து ஒரே அளவாக இருந்தால் தான் அந்த ஃப்ளார் டிசைனுக்கு நல்லாயிருக்கும். ஸோ எடுத்து நல்லா அந்த கம்பியை சுற்றிக்கோங்க. சுற்றினதுக்கப்புறம் அதை அப்படியே மேலே போய் வெளியே எடுத்துருங்க. எடுத்துகிட்டு நம்ம கட்டர் இருக்கு இல்லையா, அந்த கட்டரை வச்சு கட் பண்ணுங்கள். ஸோ மிஷின் கட்டரை வச்சு கட் பண்ணாங்க. நம்மளோட துணி கட்டரில் கட் பண்ணோம்னா நம்மளோட கையில் வந்து கட் ஆயிடும். ஸோ அதை வச்சு கட் பண்ணதுக்கப்புறம் இதோட நெட் கிளாத் மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து நெட் கிளாத்துக்கு இல்லை, பாபின் கிளாத் தான், நல்லா இழுப்பு கொடுக்கும். அந்த கிளாத்தை எடுத்து அது மேலே வச்சுட்டு அதுக்குள்ளே நம்மளோட தேவையான அளவு சுகர் பீடை போடுறோம். ஸோ சுகர் பீட் போட்டாச்சு பாருங்கள். போட்டதுக்கப்புறம் அதை நல்லா லைட்டாக ட்ரிப் பண்ணோம் அப்படின்னா இன்னும் கண்ணாடியாக லைட்டாக தெரியும். ஸோ அந்த மாதிரி இழுத்துட்டு ஒரு ஸ்விங் த்ரெட் வச்சு நல்லா லாக் பண்ணி வச்சிடணும். லாக் பண்ணி இந்த மாதிரி ஒரு 5 பீடு வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு காட்டணுங்கிறதுனா கடைசி பீடு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி 5 பீடு ரெடி பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த கட்டரை வச்சு கட் பண்ணுறேன். ஸோ நான் கட் பண்ணவே இது வந்து எனக்கு கையில் கட் ஆகிடுச்சு. ஸோ இந்த கட்டரை எடுக்காதீங்க, இதுக்குன்னு ஒரு கட்டர் இருக்கும். அந்த கட்டரை வச்சிங்கன்னா உங்களுக்கு கையிலையும் வலி தெரியாது, கையில் எந்த டேமேஜுமே ஆகாது. ஸோ அந்த கட்டரை எடுத்துக்கோங்க. அந்த கட்டரை வச்சு அழகாக இந்த மாதிரி கிளாத்ஸ் ரெடி பண்ணிக்கோங்க, 5 கிளாத்ஸ் மாதிரி. ஸோ இதை வந்து நல்லா சுற்றி ஸ்டிச் பண்ணிடுறோம். நல்லா ஒவ்வொன்றையும் 2 டைம்லேருந்து 3 டைம் 4 டைம் கூட நல்லா ஸ்ட்ராங்காக ஸ்டிச் பண்ணிடுங்க. இது வந்து கவுனு, ஹெச்டி அந்த மாதிரி நீங்கள் டிசைன் ட்ரெஸ் தைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி வைக்கலாம், அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒன்று ஒன்றா ஸ்டிச் பண்ணுங்கள், கொஞ்சம் பார்த்து அழகாக ஸ்டிச் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நடு சென்டரில் உங்களுக்கு பிடித்தமான பட்டன் எதுவாக இருந்தாலும் ஓகே தான். அழகாக கலரிங் பார்த்து வைங்க. கலரிங் பார்த்துக்கிறதுல இன்னும் வந்து அது அழகாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி அழகாக நடுவில் வந்து சென்டராக வச்சு கலரிங் வச்சு வச்சுருங்க. ஸோ கலரிங் வச்சு வைக்கையில் ஃபினிஷிங் அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நம்மக்கிட்ட நிறைய இருக்குது. ஆன்லைன் கிளாஸஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நம்மளோட ஸ்க்ரீனில் நம்பருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ்லாம் சென்ட் பண்ணுவாங்க. ஸோ இதில் உங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்டுக்கானது இருக்கும். 3 மந்த் டிப்ளமோ கோர்ஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் வந்துடும். நீங்களும் ஒரு டீச்சராக ஒர்க் பண்ணுற மாதிரி அழகாக நாங்கள் சொல்லி தந்துடுவோம். ஸோ இந்த மாதிரி கிளாஸஸ் வேணும்னா நம்ம சுகா இன்டர்நேஷ்னல் பியூட்டி ட்ரைனிங் அகாடமியை காண்டாக்ட் பண்ணுங்கள். பாருங்கள், கடைசியில் ஒரு ஃப்ளார் வைக்கிறேன். என்கிட்ட இருந்த ரோஸ் பெட்டல் மாதிரி இது வந்து நல்லா பிளாஸ்டிக்கில் இருக்கும். இதை வச்சு ஃபினிஷ் பண்ணிடுறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு கவுன்லையும் வைக்கையில் வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் ரெடிமேட் எடுத்தால் கூட இந்த மாதிரி கிடைக்காது. ஒவ்வொரு ப்ளவுஸோட சைடில் வைக்கையிலையும் அவ்வளோ அழகாக யூனிக்காக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக. கடைசியாக 1லேருந்து 2 கூட ஒரு ஸ்டிச் கூட போட்டுருங்க, அது அசையாமல் அப்படியே இருக்கும். பாருங்கள் ஃபினிஷிங் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் அழகாக கற்றுக்கிட்டு வீட்டில் இருந்தே அதிகமாக சம்பாதிக்கலாம். தேங்க்யூ ஆல். ஏன்னா இப்படிலாம் போட்டால் யோசிக்க மாட்டாங்க.